இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 24ஆம் தேதி 24ஆம் தேதி என்று சொன்னாலே உங்கள் அனைவருக்குமே நினைவுக்கு வரும் சகாய அன்னையை நினைவு கூறுகிற மாதாந்திர நாள். இந்த நாளில் சகாய தாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்கள் குடும்பத்தை அவள் பாதுகாவலியாக இருந்து பாதுகாக்கும்படியாகவும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிக்க உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். ஆன்மீகமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு கொண்டாடுகிற புனிதர், இன்றைக்கு நினைவு கூறுகிற புனிதர் புனித கிறிஸ்டபர். திருச்சபையினுடைய வரலாற்றில் 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர் இந்த புனித கிறிஸ்டபர். வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பயணம் செய்பவர்கள் மற்றும் விவசாயிகளுடைய பாதுகாவலராக இவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, 2வது நூற்றாண்டில் பலருக்கு இயேசுவை பற்றி அறிவித்த ஒரு காரணத்தினால் அப்பொழுது இருந்த அரசன் டேசியஸ் என்பவனால் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று இந்த புனித கிறிஸ்டபருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பயணிகளுடைய பாதுகாவலர் மற்றும் வாகன ஓட்டிகளுடைய பாதுகாவலர் என்று இவரை பற்றி நான் சொன்னேன். கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு வழக்கம் இருக்குது. காரில் மற்றும் நம்முடைய கீச்செயின்லாம் இந்த புனிதருடைய உருவம் பதித்த கீச்செயினை தான் பயன்படுத்துவாங்க. நம்முடைய வாகனங்களில் இந்த புனித கிறிஸ்டவருடைய சின்ன சொரூபத்தையும் வைத்திருப்பார்கள். அன்புமிக்கவர்களே, இவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். இவர் ஒரு நாள் ஆற்றை கடக்க முயற்சி செய்த பொழுது ஒரு சிறு குழந்தை அங்கே இருந்து இவரிடத்தில் உதவி கேட்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள் ஆற்றை கடக்க அப்படின்னு. இவர் அந்த சிறு குழந்தையை தன்னுடைய தோள் மீது ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடக்க முயற்சி செய்த அந்த நேரத்தில் திடீரென்று பெருவெள்ளம் ஏற்படுகிறது. அதோடு சிறு குழந்தை தானே தன்னுடைய தோள் மீது ஏற்றி சென்று விடலாம் அப்படி என்று நினைத்த புனித கிறிஸ்டவருக்கு நேரம் செல்ல செல்ல இந்த குழந்தையினுடைய பாரம் தாங்க முடியவில்லை. குழந்தை தானே என்று நினைத்த அவருக்கு குழந்தையினுடைய வெயிட், அந்த கணம் தாங்க முடியாத ஒரு சூழல். இருந்தாலும் மனம் தளராமல் இறைவன் மீது விசுவாசம் கொண்டு இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்கிற முனைப்போடு அந்த ஆற்றை கடந்து குழந்தையை கரையில் இறக்கி விட்டாராம். அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை இவரை பார்த்து சிரித்து நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மறைந்து விட்டதாம். அன்புமிக்கவர்களே, இது கற்பனை கதையோ அல்லது உண்மையாக நடந்ததோ, ஆனால் இவருடைய அந்த சொரூபங்களை அல்லது திருவுருவங்களை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு குழந்தையை தன்னுடைய தோள் மீது வைத்து சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு புனிதராகத்தான் இவரை வரைந்திருப்பார்கள். இந்த புனிதருடைய பரிந்துரையால் வாகன ஓட்டிகள், ஓட்டுநர்கள், பயணம் செய்பவர்கள், விவசாயிகள் இவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக இவருடைய பரிந்துரையால் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை 2வது நூற்றாண்டிலிருந்து இந்த நூற்றாண்டு வரையில் இருக்கிறது. ஆகவே பயணம் செய்வதற்கு முன்பாக நம்முடைய கிறிஸ்தவ பழக்கத்தில் காவல் சம்மன்ஸுகளை நோக்கி நம்ம ஒரு ஜெபம் செய்வோம். அதோடு புனித கிறிஸ்டபர் அவர்களுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்கள் பயணம் பாதுகாப்பான ஒரு பயணமாக இருக்கும். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் நடந்த ஒரு படுகொலையில் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் பல பேர் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னேன். நேற்று இந்த கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்களாம். அப்போது ஆஜர்படுத்தப்பட்ட இந்த கொலையாளிகள் இவர்கள் தான் கொலை செய்தார்கள்ங்கிற இந்த சிசிடிவியினுடைய அந்த காட்சிகளை இந்த உலகமே பார்த்தது. ஒரு மரத்தை கழிப்பது போல கையில் கொடூரமான ஆயுதங்களை வைத்து ஒரு உயிரை பறித்த இவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பாக சென்று, ஐயா எங்கள் உயிரை காப்பாற்றுங்க, எங்களை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க, எங்களை என்கவுண்டர் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படி என்று கதறி அழுததாக எல்லா செய்தி ஊடகங்களிலுமே நேற்று கொடுக்கப்பட்டிருந்தது. அன்பு மிக்கவர்களே, ஓர் உயிரை ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்த இவர்கள் இன்றைக்கு நீதிபதியிடத்தில் இரக்கத்தை கேட்கிறார்கள், அழுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். மனிதர்களுடைய மனதை பார்த்தீர்களா? எவ்வளவு கொடூரமான ஒரு மனம் படைத்தவர்களாக இன்றைய சமுதாயத்தில் நம்மோடு வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களில் பெற்றோர்கள் கஷ்டப்படுவதை கண்டும் காணாமல் இருக்கிற பிள்ளைகளை எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகள் எக்கேடு போனால் எனக்கு என்ன அப்படி என்று பொறுப்பற்றத்தனமாக தான் தோன்றித்தனமாக இருக்கிற பல பெற்றோர்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் முதியவர்கள், இன்றைக்கு பயனற்றவர்கள் என்று கருதுகிற நம்முடைய வயதான பெற்றோர்கள்
கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் கண்டும் காணாமலும் இருக்கிற மனிதர்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தமிழ் சமுதாயத்தில் வள்ளலார் என்று ஒருவரை பற்றி சொல்வார்கள். வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் நானும் வாடினேன் என்று சொன்ன இந்த தமிழ்நாட்டின் புனிதமிக்க மக்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் தான் இன்றைக்கு மனிதர்களுடைய இதயம் கனத்து போய் மனிதர்களுடைய இதயம் இரக்கமற்று கல்லாகி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் மறுபடியும் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களிடத்தில் உவமைகள் வாயிலாக பேசுகிறார். அந்த உவமைகளில் விதைப்பவர் உவமை தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதைப்பவர் விதைகளை விதைக்கச் செல்கிறார். சில விதைகள் பாதையோரம் விழுந்தன, சில விதைகள் பாறை மீது விழுந்தன, சில விதைகள் முட்புதர்களுக்கு இடையே விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அப்படி என்று சொல்லி இந்த விதைகளை விதைப்பவர் பாராபட்சம் இல்லாமல் மனிதர்களுடைய இதயத்தில் விதைகளை விதைப்பவர் தந்தையாகிய இறைவன். அந்த விதைகள் என்பது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுடைய இதயங்களில் அது விழுகிறது. அது எப்படி பலன் தருகிறது என்பதை பற்றி தான் இந்த உவமை நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, பாதையோரத்தில் விழுந்த அந்த விதைகளை குருவிகளும் பறவைகளும் கொத்தி சென்று விட்டன. ஆகவே அவைகள் முழுவதுமாக பலனளிக்கவில்லை. பாறை மீது விழுந்த விதைகள் முளைக்க தொடங்குகின்றன. ஆனால் வேறு விட்டு வளர்வதற்கு வழி இல்லாத ஒரு காரணத்தினால் அவைகளும் பலன் தராமல் போகின்றன. முட்புதர்களிடையே விழுந்த விதைகள் வளர்கின்றன. ஆனால் முட்புதர்கள் அவற்றை அழுத்தியதால் மேலும் வளராமல் அவைகள் பலனற்று போயின. கடைசியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் தான் 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக விளைந்தது. அப்படி என்று இந்த உதாரணத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த இறை வார்த்தை என்கிற விதைகள் விதைக்கப்பட்ட இடம் நம்முடைய இதயங்கள். அப்படி என்று சொன்னேன். இந்த 4 வகையான இதயங்களில் நம்முடைய இதயம் எந்த வகை இதயம்? அன்புமிக்கவர்களே, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி என்று நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் சொல்வார்கள். நம்முடைய இதயத்தில் இருந்து தான் இந்த எண்ணங்கள் வெளிவருகின்றன. இந்த இதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் தான் நம்முடைய சிந்தனையாக மாறுகிறது. நம்முடைய சிந்தனையாக இருக்கிற அந்த எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக உதிர்கின்றன. நாம் எதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அவைகள் தான் நம்முடைய செயல்பாடுகளாக அல்லது செயல்களாக மாறுகின்றன. எந்த செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பழக்கமாகி போகிறது. அதுதான் கடைசியில் சொல்லுவார்கள், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையில் என்று சொல்வார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்முடைய இதயங்கள் இறை வார்த்தையை கேட்டு முழு பலன் அளிக்கக்கூடிய இதயங்களாக இருக்கிறதா? நம்முடைய சொல்லாலும் சிந்தனையாலும் முழு பலன் தருகிற இதயங்களாக இருக்கிறதா? அல்லது இறை வார்த்தையை கேட்டு இந்த உலக கவலையினால் அல்லது பொறுப்பற்ற தனத்தினால் அல்லது நம்முடைய இறுகிய மனங்களினால் அந்த இறை வார்த்தையை நாம் அழித்து விடுகிறோமா என்கிற ஆன்ம சோதனையோடு நல்ல இதயத்தை, உயிருள்ள இதயத்தை, சதை நிறைந்த இதயத்தை, உணர்வுகள் நிறைந்த ஒரு இதயத்தை, விசுவாசம் நிறைந்த ஒரு இதயத்தை, பிறனன்பு நிறைந்த ஒரு இதயத்தை, இரக்கம் நிறைந்த ஒரு இதயத்தை இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்றும், அவர்கள் பசியோடு இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்றும், அவர்கள் நோய் நொடியிலிருந்து நீங்க பெறுவதற்காக அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்றும், அவர்கள் தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்றும் இரக்கம் கொண்டார் என்றும் விவிலியத்தில் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் ஊட்டம் பெறும் நீங்களும் நானும் நல்ல இதயம் உள்ளவர்களாய், இறை வார்த்தையை ஏற்று பலனளிக்கக்கூடிய ஒரு இதயம் உள்ளவர்களாய் மாற இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.